வணக்கம். சில கதைகளை கேட்டா நம்ம அப்படியே உறைஞ்சு போயிடுவோம். சிலது நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற அருணிமா சின்காவோட கதை நம்ம மன உறுதியோட உச்சம் எதுன்னு நமக்கே கேள்வி கேட்க வைக்கிற ஒரு உண்மை கதை. ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி சந்தோஷமா போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு ராத்திரியில ஒரே ஒரு நொடியில அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. அந்த ஒரு நொடி அது அருணிமாவோட வாழ்க்கைய மட்டும் மாத்தல, அவங்க தலை விதியவே மாத்தி எழுதிடுச்சு. சரி வாங்க, அந்த பயணத்துல அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பாப்போம். அது அவங்க வாழ்க்கைய முடிக்க வந்த பயணமா இல்ல ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்க வந்த பயணமா? அது ஏப்ரல் 12, 2011. அன்னைக்கு அருணிமா சிஏஎஸ்எஃப் எக்ஸாம் எழுதுறதுக்காக லக்னோல இருந்து டெல்லிக்கு பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு கொள்ளை கும்பல் ட்ரெயினுக்குள்ள புகுந்து பயணிகள் கிட்ட இருந்து நகை உடைமைகளை எல்லாம் பறிக்க ஆரம்பிச்சாங்க. அருணிமா பயப்படல, தைரியமா அவங்கள எதிர்த்தாங்க. ஆனா கோபமான அந்த கொள்ளையர்கள் அவங்கள ஓடுற ட்ரெயின்ல இருந்து கொடூரமா தூக்கி வெளியே வீசிட்டாங்க. பக்கத்துல இருந்த இன்னொரு தண்டவாளத்துல விழுந்தாங்க அருணிமா. அவங்களால நகரக்கூட முடியல. அடுத்த சில நொடியில அந்த தண்டவாளத்துல வந்த இன்னொரு ட்ரெயின் அவங்க இடது கால் மேல ஏறிடுச்சு. சரி, இந்த பயங்கரமான சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அருணிமா சின்கா யாரு, அவங்க கனவு என்னவா இருந்துச்சு, இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலாம் இந்த கதையோட முழு ஆழமும் நமக்கு புரியும். அவங்க உத்தரப்பிரதேசத்துல ஜூலை 20, 1988ல பிறந்தாங்க. அவங்க ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, ஒரு நேஷனல் லெவல் வாலிபால் பிளேயர். விளையாட்டுல சாதிக்கணும்னு ஒரு கனவு. அதே சமயம் சிஐஎஸ்எஃப், அதாவது மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையில சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ஒரு பெரிய லட்சியம். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் வாலிபால் கோர்ட், கவர்மெண்ட் வேலைன்னு ஒரு பிரகாசமான கனவு. இன்னொரு பக்கம் ரத்தமும் வலியுமா ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டு. ஒரு காலை இழந்து எதிர்காலமே என்னன்னு தெரியாத ஒரு நிலைமை. அந்த மனநிலைய நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியுமா? ஆனா அந்த விரக்தியோட ஆழத்திலிருந்து தான் யாருமே கற்பனை பண்ண முடியாத ஒரு புது இலக்கு பிறந்துச்சு. இங்கதான் கதையோட உண்மையான திருப்புமுனை ஆரம்பமாகுது. ஹாஸ்பிட்டல் பெட்ல ஒரு காலே இல்ல, ஒரு நேஷனல் லெவல் பிளேயரோட வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சா? சுத்தி இருந்த எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. ஒருவேளை நீங்க கூட அப்படிதான் நினைக்கிறீங்க? இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் ரூமோட அமைதியை கிழிச்சுக்கிட்டு ஒரு குரல் கேட்டுச்சு. நான் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறுவேன். இது வெறும் வார்த்தைங்க இல்ல, செதஞ்சு போன ஒரு உடம்புல இருந்து பிறந்த ஒரு அசைக்க முடியாத சபதம். சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி, ஆனா ஒரு செயற்கை காலை வச்சுக்கிட்டு உலகத்தோட உச்சிக்கே போறதா சும்மாவா? அது ஒரு தவம். வலியாலும் கண்ணீராலும் அவங்க செஞ்ச ஒரு மாபெரும் தவம். அந்த பாதையில வச்ச ஒவ்வொரு அடியும் நரக வேதனை தான். முதல்ல அந்த செயற்கை காலை வச்சு நடக்க பழகிறதுக்கே மாசக்கணக்கில் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மலையேற்ற பயிற்சி. ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கும் போதும் ரத்தம் வரும், வலி உயிரே போகும். ஆனா அவங்களோட மன உறுதி, அது அந்த வலியை விட ரொம்ப ரொம்ப வலிமையா இருந்துச்சு. இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். பல மாச வழி, அவமானம், விடாமுயற்சி, இது எல்லாத்துக்கும் கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? ஆமாங்க, அதுதான் உண்மை. அருணிமா சின்கா ஒரு செயற்கை காலோட இந்த உலகத்தோட மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தோட உச்சியில போய் நின்னாங்க. தம் மேல வீசப்பட்ட சவால இந்த உலகத்தோட தலை மேலேயே ஏறி நின்னு ஜெயிச்சாங்க. ஆனா அருணிமாவோட பயணம் எவரெஸ்டோட முடியல. சொல்லப்போனா அது ஒரு புதிய ஆரம்பம். அவங்களோட இந்த சாதனை நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். தன்னம்பிக்கைனா என்ன? எவ்ளோ பெரிய கஷ்டம் நம்மள சுத்தி நின்னாலும் என்னால முடியும்னு நமக்குள்ள கேக்குற அந்த ஒரு குரல் தான் அது. அந்த வார்த்தைக்கு ஒரு வாழும் உதாரணமா ஆனாங்க அருணிமா சின்கா. அவங்க எவரெஸ்ட் உச்சிக்கு போனது மட்டும் இல்ல, புகழோட உச்சிக்கும் போயிட்டாங்க. இந்த கதையோட கடைசியில உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. அருணிமாவுக்கு அவங்க இழந்த கால் ஒரு தடையா தெரியல, அதையே ஒரு படிக்கட்டா மாத்தி மேல ஏறினாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிற அந்த எவரெஸ்ட் எது? யோசிச்சு பாருங்க. உங்களுக்காகவும் ஒரு சிகரம் காத்துக்கிட்டு இருக்கு.